காவியா, அத்தை. கிச்சன்ல இட்லி பொடி இருக்கு, அது மட்டும் எடுத்துட்டு வந்துறியா? இதோ எடுத்துட்டு வரேன். இங்க வச்சிருமா. காவியா. அத்தை. ஐயோ, நீ நல்லெண்ணெய் எடுத்துட்டு வரல பாரு, போய் எடுத்துட்டு வந்துரு. காவியா, கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துட்டு வரியா? இந்தாங்க அத்தை. வா காவியா, வந்து உட்கார். உங்களுக்கு யார் மேலயும் அதிகமா கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படியெல்லாம் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. கோவம் இல்லைன்னு சொல்றதே கோவத்தோட சொல்ற மாதிரி இருக்கத்த. பாயிண்ட். எனக்கு கூட உன் முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. என்ன பார்வதி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணு இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. அத்தை இருங்க, இந்தாங்க இதுல தொடச்சுக்கோங்க. தொடச்சுக்கோங்க அத்தை. பிரியா, சாம்பார் ஊத்திட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன். மொல்ல மொல்ல மொல்ல. பிரியா, அந்த ஹாட் பாக்ஸ்ல இருந்து சூடா 2 இட்லி. ஆல்ரெடி 4 இட்லி சாப்பிட்டீங்க. சோ நைட் டைம் லைட்டா சாப்பிடணும், ஹெவியாலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டது போதும், கை கழுவிட்டு எந்திரிங்க. டேய், பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்கடா. நைட்ல லைட்டா தான் சாப்பிடணும். ஃபாலோ பண்ணிக்க. எந்திரி எந்திரி, போ போ போ. அப்பா, அவங்க தான் காமெடி பண்றாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு. எது காமெடியா? சீரியஸா தான் சொல்றேன். அவன் சொல்றதை கேட்டு நடந்துக்க. அப்போதான் 100 வருஷம் ஆரோக்கியமா நல்லா வாழ முடியும். புரியுதா? கை கழுவிட்டு எந்திரிங்க. அப்படியே போய் பெட்ல படுத்துறாதீங்க. ஏன்? மாடிக்கு போய் ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. எதுக்கு? நான் இப்ப சாப்பிட்ட 4 இட்லியும் சீக்கிரமாவே செரிக்கிறதுக்கா? என்னது? ஒண்ணும் இல்ல. அப்ப ராத்திரி பசிச்சதுன்னா நான் என்ன பண்றது? 2 கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தா பசிக்காது. தண்ணி. என்ன பிரியா, அம்மால இருக்கிற கோவம் போலையா?
டேடே கோபம் இல்லடா, இதுக்கு பேரு அக்கறை. உங்க அம்மா கூட தான் எந்திரிச்சு போனா, ஆனா உட்காந்து சாப்பிடுற வரைக்கும் யார பார்த்தாலோ இல்லையா என்ன அப்பப்ப கவனிச்சுட்டே இருந்தா பாத்தியா? எதுக்கு? கரெக்டா லிமிட்டா சாப்பிடுறேன்னா அது எனக்கு ஹெல்த்தியா இருக்குமான்னு பாக்குறதுக்கு. இதுக்கு பேரு கன்சர்ன்டா, அப்படிதான் இருக்கணும். சரிப்பா, நீயும் கொஞ்சம் கவனிமா அப்பப்ப இவனை. ரம்யா, 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 ஹாய். சாரி ரம்யா, தூங்கிட்டு இருந்தியா? என்ன ஜெகே? ஓகே. ரம்யா, I have a sweet surprise for you. என்னது? இது என்னது? பிரிச்சு பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. தேவி அத்தை கூட இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் மோரோவர் இந்த போட்டோ ஃப்ரேமை ஒரு ரூம்ல எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வைக்க சொன்னாங்க. யாரு? அம்மா வைக்க சொன்னாங்க. யா. அம்மா, நம்ம 2 பேரும் இருக்கிற போட்டோ மட்டும் இருக்கு. அம்மா கூட இருக்க போட்டோ இருக்கலாம்ல? இருக்கலாம், அதுக்கு என்ன. நாளைக்கு தேவியத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை சூஸ் பண்ணி அதையும் ஃப்ரேம் போட்டு இங்க அழகா வச்சிடலாம் ரம்யா. அப்புறம் ரம்யா, இந்த போட்டோல நம்ம 2 பேரும் பேரா பார்க்க அப்படியே அழகா இருக்கோம்ல? அப்படியே பேரா போட்டோல மட்டும் இல்ல, நேர்ல பார்க்கும்போது கூட அந்த ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்குன்னு தேவியத்தையே சொன்னாங்க. யாரு? அம்மாவே சொன்னாங்களா? அண்ட் ஒன் மோர் திங், அத்தை மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் இருக்காங்கல்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா ஆபீஸ்ல நடந்து போனா அந்த ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ரூமர் டாக்கு. ஐ திங்க் எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அத்தை நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. புரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப் பண்ணியா? அத்தை ஒன்றும் தப்பா சொல்லலையே. இட்ஸ் ஹர் ஒப்பீனியனா? ஒப்பீனியன். ரம்யா, நீ என்ன பண்ற, இந்த போட்டோ ஃப்ரேமை ஒரு ரூம்ல ஒரு அழகான இடத்த பார்த்து பிளேஸ் பண்ணணும். அங்க? அங்கயா? நல்லா இருக்கும். அங்க வேண்டாம், அங்க உனக்கு கரெக்டா வியூ இருக்காது. எங்க வைக்கலாம்? இங்க வைக்கலாம். சூப்பர். காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே நேர பார்க்கலாம் இல்ல? எப்படி, நல்லா இருக்கா? மாமா ரம்யாவை லவ் பண்றாரோ? இப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது? ஜேகே மாமா, என்ன இஷ்யூ? சப்ஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்க தான் லண்டன்ல MBA படிச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா மாமா? டவுட்டா? என்ன என்ன டவுட்டு? பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டவுட்டு.
பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டா? நீ இன்ஜினியரிங்ல படிக்கிற? அது இல்ல, பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். இப்படி இங்க உட்கார்ந்து மொக்க போடுறதுக்கு அவளுக்கு சப்ஜெக்ட்ல 4 விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவால. போங்க போய் சொல்லி கொடுங்க. கொஞ்ச நேரம் உன் கூட உட்காந்து பேசிட்டு போலாம் பார்த்தேன். இது என்ன புதுசா இருக்கு? ஜேகே தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஐஷு, அந்த போட்டோல நாங்க 2 பேரும் பார்க்க ஜோடி பொருத்தம் நல்லா அழகா இருக்குல்ல? சூப்பர் ஜோடி இல்ல? மாமா, அப்படி ஒன்றும் பொருத்தமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஐஷு, நீ சொல்றதுதான் கரெக்ட். பொருத்தம்லாம் ஒன்றும் இல்ல. அதெல்லாம் என்ன, அவ ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறா, அவளுக்கு என்ன தெரியும்? ஏய், தள்ளு. ஐஷு, நீ சொன்னது கரெக்ட் தான். ஆமா. ரம்யா, சுமாரு, நீ ஏதோ டவுட் கேட்டல, வா. பேசாம இரு. இல்ல, அவ சொன்னது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவளுக்கு எதுவும் தெரியாது, விடு. இந்த கதை எனக்கு புரியவே இல்லப்பா, கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இது பாரு, என் கதை எனக்கு புரிய மாட்டேங்குது, இதுல இந்த கதை எனக்கு எப்படி புரிய போகுது? இரு மாமா, ஒரு சேஞ்சுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. புரியலங்கறா? என்ன மாப்பிள்ள நீங்க குடு. எதுடா புரியல? எங்க இது ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஓ, எடுத்துக்கோங்க தம்பி. இந்தாங்க. ஏய் காவியம்மா, மாமா. இரு. பிரசாதம் வாங்கிக்க வேண்டிய ஆளு முதல்ல அவதான். அவட்ட கொடு, பிரசாதம் வாங்கிக்கமா. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அத்தை. என்ன விசேஷம்? விசேஷத்தை அவ சொல்ல மாட்டோமா? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். நீயும் பார்த்தியும் சந்தோஷமா நெடுங்காலம் வாழணுங்கிறதுக்காக வீட்ல இருந்து நடந்தே யாத்திரை போய் நம்ம மலைக்கோயில் முருகன் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருந்தா உன் அத்தை. அதையெல்லாம் சொல்லிக்கிறாடா பத்தியா? அதுதான் பார்வதி. இவன் அன்னைக்கு வேண்டுனதோட பலன்தாம்மா இன்னைக்கு நீ மனசு மாறி பார்த்தி கூட சந்தோஷமா வாழறதுக்கு தயாராயிட்ட. எப்படி? அத்தையோட வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் மாமா. அதே மாதிரி நீங்க நினைக்கிறதும் நிச்சயமா நடக்கும் அத்தை. காவியா, வா 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 வா. துரை, அம்மா. வாமா வா. வாடா. வாங்க எப்படி வாங்க. இருக்க? நல்லா இருக்கேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. வா வா உள்ள வா. என்னடா அது சர்ப்ரைஸ் விசிட்? நல்லா இருக்கீங்களா? நல்லா வாமா, உட்காரு உட்காரு. என்னக்கா, கிளாஸ் கிளம்பிட்டியா? ஆமா, இப்பதான் போறேன். நல்ல வேலைமா, முன்னாடியே வந்துட்டீங்க. இல்லன்னா காவியா வெளியில போயிருப்பா. ஒரு நாள் கூட வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. சரி, என்னம்மா அதெல்லாம் ஏகப்பட்ட ஷாப்பிங் பர்ச்சேசிங் போல இருக்க. 2-3 மார்க்கெட்டையே தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஷாப்பிங் முடிச்சிட்டு நேரா இங்க தானே வரோம். ஆஹா. வர தீபாவளி பசங்களுக்கு தலை தீபாவளி இல்ல, அதான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். வெரி குட், பிரமாதம். இத பாரு, இந்த தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளியா இருக்கணும்னா மாப்பிள்ளையவும் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வை. பர்மிஷன் கேக்குறேடா நீ? முடியாது. டேய், பர்மிஷன் கொடுக்க முடியாது. அட, அவனை பாரு. பின்ன என்னடா, ஏதோ என்கிட்ட பர்மிஷன்லாம் கேக்குற?
ஓம் பசங்கடா, தாராளமா கூட்டு போ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? பாப்பா மேல போய் பார்த்தி, ஜீவா, பிரியா எல்லாரையும் கூட்டு வந்துரு. போ. ஏன்பா தல தீபாவளிக்கு எங்களை மட்டும்தான் கூப்பிடுவீங்களா? அத்தையும் மாமாவையும் கூப்பிட வேண்டியதானே? பாத்தியாடா, ஒரு வார்த்தை கேட்டியா எங்களை? கூப்பிட்டியாடா நீ? ஆனா எங்க மருமகளை பாரு, இந்த பாசம் அன்பு உனக்கு இருக்காடா? இந்த மனசு யாருக்கும் வருமா? இருடா, நீயும் அவசியம் வந்துரு. உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிள்ளைங்களோட தீபாவளி கொண்டாடுவோம், சரியா? அத்தை, நீங்க மாமாவோட நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். அங்க நாம எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். பார்த்தியை விட்டு விலகி போக சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவ கூட சேர்ந்து தலை தீபாவளி கொண்டாடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? பொண்ணு தலை தீபாவளி கொண்டாட விட மாட்டேன். அத்தை, ஏதோ சீரியஸா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தலை தீபாவளியா எங்களோட கொண்டாட வர மாட்டீங்களா? அதுக்கு என்ன, கண்டிப்பா வரேன். இது பாருமா, நீ எங்களை கூப்பிடுறியோ இல்லையோ, நாங்க கண்டிப்பா வந்துருவோம். அதுவும் அக்கா வராங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா வந்துருவேன். வாங்க அத்தை, வாங்க மாமா. வணக்கம் வாங்க மாப்ள. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இப்போதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரியா, அக்கா, வாங்க வாங்க மாமா. சக்தி, மாமா, அக்கா. என்னம்மா சர்ப்ரைஸா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? உங்க தல தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் முறையா எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் தீபாவளிக்கு அழைக்கலான்னு வந்தோம். சக்தி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். தொடுக்கிறேன். வா. மாமா புடி. கண்டிப்பா வந்துருங்க. இந்தாங்க. இந்தாங்க மாப்ள, இந்தாமா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு போறோம். இந்தாடா. எங்களுக்கா? என்ன இது? எழுந்துருங்க நீ. மாய்க்க. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரும். லிங்கம், உன் குடும்பத்துக்கு சேர்த்துதான் எடுத்திருக்கோம். என்னடா நீங்க குடும்பம். அண்ணே, என்ன நீ இது? வாங்கிக்கங்க மாப்ள. பாருங்கம்மா. ஓகே. ஏண்டா, அவங்க புது மண தம்பதிகள் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தா சரி. எங்களுக்குலாம் எதுக்குடா புது ட்ரெஸ்? நம்மளாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம்டா. இனிமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்களா உங்களுக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரிடா, இனிமே இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு உங்களுக்கெல்லாம் சேர்த்து நானும் ட்ரெஸ் எடுத்துருவேன். என்ன டீல்? ஓகேவா? என்ன பார்வதி? அப்படியாவது எங்க ட்ரெஸ் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகட்டும். எப்பவும் இதே மாதிரி நம்ம ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாலே போதும்டா. அதுக்கு என்னடா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புறியா? சாப்பிட்டு போலாம். அட இருக்கட்டும்டா, மாப்பிள்ளைங்களா வர்றாங்கல்ல, நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய வேலை இருக்குடா. இன்னொரு நாள் சாவாசமா சாப்பிட்டு போறோம். நான் கிளம்புறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு பாட்டிலாம் வராங்க. பாட்டி வராங்களா? பாட்டியா?
ஆமா, உங்களை பார்க்கவே வராங்க. சோ மறக்காம சீக்கிரமா வந்துருங்க. ஓகேயா? நீ இப்பவே சொன்னா கூட நாங்க வரதுக்கு ரெடி தான். எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாமா, எனக்கு ஓகே தான். எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.